ஏழையரிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. வறுமையில் உழல்வோருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். ஏழை கைம்பெண் தன்னிடம் உள்ள அனைத்தையும் மனமுவந்து கடவுளுக்கு காணிக்கையாக்கியது போல நாங்களும் எங்களிடம் உள்ளதை சமுதாயத்தில் நலிவுற்றோருக்கும் தேவையில் இருப்போருக்கும் முகமலர்ச்சியோடு மனமுவந்து கொடுப்போம் என்பதை உணர்த்தும் விதமாக பலவிதமான பொருட்களை தங்கள் கரங்களில் ஏந்திய வண்ணம் பவனியாக வருகின்றனர் எம் அன்பிய மக்கள். வருகை பாடலை பாடிய வண்ணம் நாமும் பக்தியுடன் எழுந்து நின்று பலியில் இணைவோம். குடும்பமாய் கூடுவோம், மகிழ்ந்து பாடுவோம், இறைவுடன் வாழ்வோம், கருணை போட்டியே பழமைகள் காண்போம், ஈடில்லா வரங்களை திருப்பலியில் நாம் பெறுவோம். குடும்பமாய் கூடுவோம், மகிழ்ந்து பாடுவோம். ஒரே குடும்பமாய் திருச்சபையினில் இணைவோம், பகிர்ந்தலே வாழ்வோம், என்றும் பகிர்ந்துண்டு வாழ்வோம். தேவனை வாழ்வாக்கிட நிறை வாழ்வு தரும் திருப்பதியில் நாம் இணைந்திட கூடுவோம், குடும்பமாய் தேடுவோம், இயேசு பாதம் சேருவோம். குடும்பமாய் கூடுவோம், மகிழ்ந்து பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இறை இயேசுவில் அன்புக்கு உரியவர்களே, ஆண்டின் பொது காலம் 32ஆம் ஞாயிறு வழிபாட்டை ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை போல் நமது காணிக்கையும் ஆகிட என்ற மைய சிந்தனையில் சிந்தித்து வாழ்வாக்க இவன் குழுமி இருக்கும் உங்கள் அனைவரையும் தூய சூசேப்பர் அன்பியத்தார் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார் என்று நீதிமொழிகள் கூறுகிறது. ஆம், கொடுத்தல் என்பது பிறர் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மிடம் உள்ளதை பிரதிபலன் பாராமல் கொடுக்க வேண்டும். அன்பில்லாமல் கொடுக்கப்படும் எதுவும் வெற்றி சடங்கே.
உண்மையான காணிக்கையாகாது என்கிறார் பிரபல எழுத்தாளர் தாமஸ் மெர்டன். பழைய ஏற்பாட்டில் முகமலர்ச்சியோடும் நல் மனதோடும் கொடுத்த ஆபேலின் காணிக்கையை தான் கடவுள் ஏற்றுக்கொண்டார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஏழை கைம்பெண் தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த 2 செப்பு காசுகளையும் முகமலர்ச்சியோடு கடவுளுக்கு காணிக்கையாக்குகின்றாள். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் என்கிறார் தூய பவுல். நாம் நம்மிடம் இருப்பதை ஏழை கைம்பெண்ணை போல நல் மனதோடு கடவுளுக்கும் அயலாருக்கும் கொடுப்போம். இன்றைய நாளில் நாம் எத்தகைய மனநிலையோடு நம் காணிக்கைகளை கொடுக்கின்றோம் என சிந்திப்போம். கட்டாயத்தின் பேரில் அல்ல, முகமலர்ச்சியோடு ஆண்டவருக்கும் பிறருக்கும் காணிக்கை செலுத்திட நல் மனம் வேண்டி பக்தியுடன் பலியில் இணைவோம். இறையாசிர் பெறுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு இழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் நீரை கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் அழிகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது அரசர் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் 3.5 ஆண்டுகள் வானம் பொய்த்து பெரும் பஞ்சம் ஏற்பட்ட போது எலியா இறைவாக்கினர் சாரிபாத் என்ற ஊருக்கு சென்று அங்கு வாழ்ந்த ஏழை கைம்பெண்ணிடம் தனக்கு ரொட்டி வேண்டும் என்று கேட்கிறார். தனக்கு மட்டுமே போதுமானதாக வைத்திருந்த சிறிதளவு மாவும் எண்ணெயும் வைத்து சாரிபாத் பெண் எலியாவுக்கு முகமலர்ச்சியோடு ரொட்டி சுட்டு தருகிறார். அதன் பின் அக்கலையத்தில் இருந்த எண்ணெயும் மாவும் குறையாமல் பெருக கடவுள் அருள் செய்தார் என கூறும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நாமும் நலிவுற்றோருக்கு முகமலர்ச்சியோடு கொடுப்போம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 17ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகள். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 17ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழுமும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பமேதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, கலையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும்
போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. ஆளினை தோட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் வடிவேலே மனம் தேற்றுவார் மனமூட்டுவார் வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பாதையில் பாதையும் பால்வழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாதையில் பாதையும் பால்வழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. இன்றைய இரண்டாம் வாசகமானது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே நமக்காக சிலுவையில் கையளித்து தன்னையே கொடுத்தவர் என்ற வகையில் எல்லாரையும் விட சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்.
அவரைப் போல நாமும் நம்மையே கடவுளுக்கு காணிக்கையாக்கிட வரம் வேண்டி வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள இறைவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வார்த்தையாகிய இறைவன் உங்களிடவரோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 38 முதல் 44 வரை. தூய மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 38 முதல் 44 வரை. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாய் இருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்து இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர்தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட
மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தியும் தெளிவாக ஏழை கைம்பெண்களினுடைய கொடுத்தல் பண்பை பற்றி சிந்திப்பதற்கு அழைப்பு விடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே தெளிவாக ஏழை கைம்பெண்ணினுடைய காணிக்கை இடக்கூடிய அந்த தன்மையை இயேசு தெளிவாக விளக்கக்கூடியவராக இருக்கின்றார். நிறைய மனிதர்கள் வருகின்றார்கள், காணிக்கை பெட்டியிலே அந்த காணிக்கை போடுகின்றார்கள். இறுதியாக இயேசு உற்று நோக்கிவிட்டு தெளிவாக சொல்லுகின்றார், இந்த ஏழை கைம்பெண் இதில் வந்து சென்ற மனிதர்கள் அனைவரையும் விட அதிகமாக காணிக்கை போட்டிருக்கின்றார்கள் என்று. அன்பிற்குரியவர்களே, ஏனென்றால் தன்னிடம் இருப்பதை முழுவதுமாக இறைவனை நம்பி அவர் அந்த காணிக்கை பெட்டியிலே போடக்கூடியவராக இருந்தார். ஆகவே தான் இறைவன் அவரை குறித்து வியந்து இவரே அனைவரிலும் விட அதிகமாக காணிக்கை போட்டிருக்கின்றார் என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இவ்வாறுதான் பாருங்கள், ஒரு முறை ஒரு மனிதரானவர் மறை போதகத்திற்காக செல்லக்கூடியவராக இருந்திருக்கின்றார். அவர் ஊர் ஊராக நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார். அந்த நற்செய்தியை அறிவிப்பின் போது மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையை இவருடைய வாழ்க்கையினுடைய தேவைக்கு பயன்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கின்றார். நடந்தே செல்லக்கூடிய அந்த மனிதனுடைய வாழ்வானது அந்த மக்கள் போடக்கூடிய அந்த காணிக்கையிலே தான் அடங்கி இருக்கக்கூடியதாக இருந்தது. வேறு எந்த ஒரு பணியும் செய்யாமல் மறைப்போதகம் மட்டும்தான் தன்னுடைய வாழ்வின் பணியாக அந்த மனிதரானவர் கொண்டிருக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார். இவ்வாறு ஒரு முறை ஒரு ஊரிலே சென்று இந்த நற்செய்தியின் விழுமியங்களை தெளிவாக எடுத்து கூறிவிட்டு அந்த மக்களை நோக்கி காணிக்கை பவன் நேரத்திலே தன்னுடைய தொப்பியை கழட்டி காணிக்கை போடுவதற்காக கொடுத்திருக்கின்றார். தொப்பியானது ஒருவர் மாற்றி ஒருவராக செல்லக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அனைவரும் கையை அதிலே போட்டு போட்டு எடுத்திருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். இறுதியாக அந்த இடத்திலே இருந்த அனைவருடைய கைகளிலும் சென்றுவிட்டு இவருடைய கைகளிலே வந்துகின்ற பொழுது அந்த தொப்பியில அப்படி உத்து பார்க்கின்ற பொழுது தொப்பியில ஒரு காசு கூட அங்கே இல்லையாம். உடனே அவர், ஆகவே அனைவரும் இணைந்து இந்த காணிக்கைக்காக இதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொல்ல உடனே அருகில் இருந்தவர் கேட்டிருக்கின்றார், அங்கதான் ஒரு காசு கூட இல்ல, எதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற உடனே அந்த மறை போதகர் அழகாக சொல்லி இருக்கின்றார், அட்லீஸ்ட் என்னுடைய தொப்பியாவது திரும்பி வந்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார். அன்பிற்குரியவர்களே, நிறைய நேரங்களிலே நாம் இடக்கூடிய காணிக்கைகளும் இதே போலத்தான் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. 2 வாரங்களுக்கு முன்பாக இந்த பள்ளு விளையிலே பீட சிறுவர்கள் திருப்பலியை சிறப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த காணிக்கை பவனியானது நடந்து கொண்டே இருந்தது. ஒரு பீட சிறுவன் திடீர்னு இருந்தாலும் ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுத்துட்டாப்ல. என்ன பேப்பர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நானும் உடனே என்னோட பேப்பர் அப்படின்ட்டு விரிச்சு பார்க்கின்ற பொழுது மஞ்சாட்டு, அவன் வாசிச்ச அந்த மஞ்சாட்டையே கவர் நினைச்சு தெரியாம கொண்டு வந்து கொடுத்துட்டாப்ல. தம்பி, நான் மஞ்சாட்டை திரும்ப வாசிக்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே அவன் அதுக்கு பிறகு பாக்கெட்ல தேடி அந்த கவரை எடுத்து கொடுத்தார். அன்பிற்குரியவர்களே, ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் அந்த சிறுவனை அழைத்து பின்பு கேட்ட பொழுது அழகாக சொன்னான் ஒரு வார்த்தை, ஃபாதர், நான் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று தான் நினைத்தேன்,
கை மாறி வந்து விட்டது, ஆனால் இதையும் கூட நீங்க காணிக்கையாக ஏற்றுக்கொண்டிருக்க என்று சொன்னான். அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே இறைவன் முக மலர்ச்சியோடு எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைவனாக இருக்கின்றார். ஆனால் அந்த இறைவனுக்கும் நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கும் முக மலர்ச்சியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறை உள்ளத்தோடு அவர்களுக்கும் இறைவனுக்கும் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு இன்றைய நற்செய்தியானது நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் போகுது என்றால் இப்பொழுது ஒரு புதுவிதமான கலாச்சாரம். அது என்ன என்றால், திருமண வீட்டுக்காரர்கள் ஒரு சிலர் புலம்புவதை பார்த்திருக்கின்றன. அது என்ன என்றால், முன்னால் எல்லாம் அந்த யார் யாரெல்லாம் இந்த மொய் வைக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களை எழுதி விடுவோம். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது மொய்க்கு பதிலாக கவரி கொடுக்கின்றார்கள். கவரிலே வெறுமனே 10 ரூபாய் தான் இருக்கின்றது என்று ஒரு சில நபர்கள் அந்த வேதனையோடு சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இது திருமண வீட்டில் மட்டுமல்ல, நம்முடைய ஆலயங்களிலும் இது அதிகமாக நடக்கின்றது. 10 ரூபாயும் இல்லாமல் வெறும் கவர்களை கொடுக்கக்கூடிய நபர்களும் ஒரு சில நபர்கள் இருக்கின்றார்கள். ஆடம்பரத்தோடு 50-100 நபர்கள் சிறப்பிக்கின்ற பொழுது இந்த காணிக்கை பவனியிலே கலந்து கொள்கின்றார்கள். ஆனால் அதில் ஒரு சில கவர்களிலே காசே இல்லாம இருக்குது. இது யாரை ஏமாற்றுகின்றோம் என்றால், எந்த ஒரு மனிதரையும் ஏமாற்றவில்லை, மாறாக இறைவனையே ஏமாற்றக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம். ஒரு ஆடம்பரமாக நாங்கள் தான் பெரியவர்கள், எங்களுடைய அன்பியங்கள் அல்லது எங்களுடைய பக்த சபைகள் சிறப்பிக்கின்ற பொழுது அதிகமான கூட்டம் இருக்க வேண்டும் என்று வெறும் கவர்களை எடுத்து வருவது உண்மையான ஒரு காணிக்கையாக இருக்காது. இதையெல்லாம் தாண்டி நம்முடைய பாடகர் குழுவுல ஒரு பாட்டு பாடுவாங்க. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா அப்படின்ட்டு பாட்டு பாடுவாங்க. ஆனா ஒண்ணும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, ஒன்னும் இருக்காது, காணிக்கை போடியில ஒண்ணுமே இருக்காது. ஆனா பாட்டு மட்டும் எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா அப்படின்ட்டு. அன்பிற்குரியவர்களே, ஆகவே நம்ம என்ன பாடும் பொழுது தெளிவாக பாடுவோம். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்ட்டு பாடிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர்கிட்ட உண்மையை சொல்லி உண்மையாக இருக்கின்றோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். இறைவா, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆகவே நாங்கள் எங்களையே உம்மிடம் கொடுத்து விடுகின்றோம் என்று இறைவனை நோக்கி நல்ல ஒரு கும்பிட்டு போட்டு அப்படியே இறைவனிலே சரணாகதி அடைவதும் ஒரு சிறந்த காணிக்கையாக இருக்கும். பொய் சொல்லிட்டு வெளி வேடமாக அதிகமாக கொடுப்பது போல் நடிப்பதை விட ஒன்றுமே கொடுக்காமல், இறைவா என்னிடம் ஒன்றுமே இல்லை, உம்முடைய அருள் துணை ஒன்றே நான் நம்பி இருக்கின்றேன், உம்மிலே தஞ்சம் புகுகின்றேன், உம்மிடம் கொடுப்பதற்கு பொருள் இல்லை என்றாலும் என்னையே எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை வருகின்ற பொழுதுதான் உண்மையிலேயே நம்முடைய காணிக்கையானது இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக இருக்கும். சிறிய வயதிலே பார்க்கின்ற பொழுது, இந்த பீட சிறுவர்களாக இருந்த பொழுது காணிக்கை எடுப்பதற்கு போகக்கூடியவர்களாக இருப்போம். அந்த நேரத்தில் இந்த அருள் சகோதரிகள் இருக்கக்கூடிய இடத்துல வருகின்ற பொழுது மட்டும் சிஸ்டர்ஸ் காணிக்கையே போட மாட்டாங்க. உடனே ஒரே குழப்பம், ஏன்டா இந்த சிஸ்டர்ஸ் காணிக்கை போட மாட்டார்கள் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அவர்களை மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போய்விடக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு நாள் ஒரு அருட்சகோதரியிடம் தெளிவாக கேட்டேன், சிஸ்டர் நீங்க மட்டும் ஏன் காணிக்க போட மாட்டேங்கிறீர்கள் என்ற உடனே அந்த அருட்சகோதரி தெளிவாக ஒரு வார்த்தை, நச்சுன்னு மண்டையில உரைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். உண்மையிலே அந்த வார்த்தை நமக்கு சிந்திக்க செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அது என்ன என்றால், நாங்கள் எங்களையே இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டோம் என்ற ஒரு வார்த்தை. அன்பிற்குரியவர்களே,
துறவரத்தார் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக தங்களையே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள் என்றால் இறை மக்களும் அதே போல இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக நம்மையே நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுதுதான் நம்முடைய காணிக்கையானது உகந்த காணிக்கையாக இருக்கின்றது. இறைவன் வலியை அல்ல இரக்கத்தையே விரும்பக்கூடிய இறைவனாக இருக்கின்றார். அந்த இரக்க தன்மையோடு நாம் இறைவனிடம் சரணாகதி அடைகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக மாறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த 2ஆம் வாசகம் தெளிவாக சொல்லுகின்றது, ஒரே வழியாக கிறிஸ்து தன்மையை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் என்று. கிறிஸ்து தன்மையை முழுவதுமாக ஒரு காணிக்கை பொருளாக, இறைவனுக்கு உகந்த காணிக்கை பொருளாக இந்த உலகை தன்னுடைய அந்த இறப்பு என்ற அந்த ஒரு காணிக்கை வழியாகத்தான் மீட்க முடியும் என்பதை உணர்ந்த கிறிஸ்து தன்னையே ஒரு காணிக்கை பொருளாக முழுவதுமாக கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அதே போல அன்னை மரியாளை பார்க்கின்ற பொழுது ஆம் என்ற வார்த்தையின் மூலம் தன்னையே முழுவதுமாக இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இதே போல நாம் ஒவ்வொருவரும் கூட இறைவனுக்கு உகந்த காணிக்கைகளாக மாறுகின்ற பொழுது அந்த இரக்கம் நிறைந்த உள்ளத்தோடு இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக மாறுகின்ற பொழுது நம் ஒவ்வொருவரையும் இறைவன் கட்டாயமாக ஆசீர்வதிக்க கூடியவராக இருப்பார் என்பதிலே எல்லளவும் ஐயமில்லை. அன்பிற்குரியவர்களே, இவ்வாறுதான் பாருங்கள், ஒரு முறை ஒரு மனிதரானவர் தன்னுடைய கைகளிலே வெறுமனே 10 ரூபாயை வைத்திருக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார். வேலை வாய்ப்பில்லை. வேலை வாய்ப்பில்லாத தருணத்தினால் மிகவும் வேதனையிலே இருந்த அவர் ஒரு ஆலயத்தினுள்ளே நுழைகின்றார். நுழைந்து தன்னிடம் இருந்த அந்த 10 ரூபாயிலே 5 ரூபாயை காணிக்கை போடுகின்றார். மீதி இருக்கக்கூடிய அந்த 5 ரூபாயை எடுத்துவிட்டு அவர் ஏதாவது வேலை தேடலாம் என்று பேருந்திலே ஏறக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே ஒரு குறிப்பிட்ட இடத்தை பேருந்து நடத்தினரிடம் சொல்லி அவரிடம் ஒரு டிக்கெட் கொடுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். இப்ப பெண்களுக்குன்னா பிரச்சனை இல்லை, இலவச பேருந்து ஆண்களாக இருக்கலாம். ஆகவே ஆண்களுக்கு கட்டாயம் காசு கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், எங்களுக்கு வேற நியாயம். பாவம் அந்த மனிதருக்கும் இதே சூழ்நிலையில காசு கொடுத்து போகக்கூடிய பேருந்திலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே போகின்ற பொழுது அவரிடம் பேசுகின்றார். இந்த குறிப்பிட்ட இடத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த டிக்கெட்டு 10 ரூபாயா. இவர்கிட்ட இருந்த 10 ரூபாயில 5 ரூபாய் காணிக்கை போட்டு விட்டார். மீதி இருப்பது 5 ரூபாய். ஐயோ, என்ன செய்வதென்று அவருக்கு ஒரே குழப்பம். உடனே அந்த நடத்துனரிடம் அழகாக சொல்லுகின்றார், இந்த 5 ரூபாய்க்கு எந்த இடத்துக்கு போகுமோ அந்த இடத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிவிட்டு அவர் சென்றிருக்கின்றார். சென்று அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுத்தத்திலே, பேருந்து நிறுத்தத்திலே இறங்குகின்ற பொழுது அந்த இடத்திலே அழகாக ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருக்கின்றது. வேலைக்கு ஆட்கள் தேவை என்று ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருக்கின்றது. இதை பார்த்த அவர் அந்த இடத்திற்கு செல்கின்றார். அந்த வேலையையும் பெறக்கூடியவராக இருந்திருக்கின்றார். அந்த மனிதர் பிற்காலத்திலே நினைவூட்டி கூறுகின்ற பொழுது அழகாக கூறியிருக்கின்றார். என்ன என்றால், நான் அன்று அந்த 5 ரூபாயை காணிக்கையில் போடவில்லை என்றால் 10 ரூபாய்க்கான அந்த டிக்கெட்டை எடுத்து ஏதோ ஒரு இடத்திலே சென்று இறங்கி இருப்பேன். கட்டாயமாக என் வாழ்விலே நான் உயர்வதற்கு தேவையான இந்த வேலையானது கட்டாயமாக எனக்கு கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடியவராக இருந்தாராம். அன்பிற்குரியவர்களே, ஆகவே தான் முகமலர்ச்சியோடு நாம் இறைவனுக்கும் பிறருக்கும் உளமாற கொடுக்கின்ற பொழுது இறைவன் அதற்குரிய அந்த பரிசை, அதற்குரிய அந்த ஒரு ஆசிரை நிறைவாக கட்டாயமாக கொடுப்பார் என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது தொடக்க நூலிலே அழகாக ஒரு காணிக்கையானது சுட்டிக்காட்டப்படக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே காயின் இருக்கின்றார், ஆபேல் இருக்கின்றார். காயின் புழுத்த அந்த காய்கறிகளை கொண்டு வந்து இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றார். ஆனால் ஆபேலை பார்க்கின்ற பொழுது கொழுத்த கன்றை கொண்டு வந்து இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றார். இறைவன் இந்த ஆபேலினுடைய
அந்த ஒரு உள்ளத்தை, நிறை மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். அவருடைய காணிக்கையும் இறைவன் தனக்கு உகந்த ஒரு பலியாக ஏற்றுக்கொள்கின்றார். ஆகவே நம்முடைய காணிக்கைகளும் இந்த ஆபேலின் காணிக்கையை போல முகமலர்ச்சியோடு உள்ள ஒரு காணிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை இறைவனுக்கு உகந்த ஒரு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதற்கு தயார் நிலையிலே இருக்கின்றார். அந்த ஒரு நிலைப்பாடுதான் உண்மையிலேயே இறைவனுக்கு உகந்த ஒரு காணிக்கையாக மாறுகின்றது. ஆகவே இன்று விசுவாசத்தின் தந்தையாக அவர் சுட்டிக்காட்டப்படக்கூடியவராக இருக்கின்றார். இதை நற்செய்தியிலே வரக்கூடிய அந்த ஏழை கைம்பெண்ணும் பார்க்கின்ற பொழுது இறைவனை முழுவதுமாக நம்பக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே தான் தன்னிடம் இருந்ததை அனைத்தையும் அந்த காணிக்கை பெட்டியிலே போடக்கூடியவராக இருக்கின்றார். அவர் இறைவனுடைய அருள் துணை ஒன்றை மட்டுமே நம்பி வாழ்ந்ததன் காரணமாகத்தான் இயேசு இங்கே அவரை புகழக்கூடியவராக இருக்கின்றார். இறைவன் என்னுடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை அருள் வளங்களையும் நலன்களையும் கொடுத்து காப்பார் என்று முழுவதுமாக அந்த ஏழை கைம்பன் எவ்வாறு நம்பினாரோ அதுபோல நாம் ஒவ்வொருவரும் கூட இறைவன் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா தருணத்திலும் எல்லா அருள் வளங்களையும் எது தேவையோ அதை நிறைவாக கொடுத்து இறைவன் என்னை காத்து வழி நடத்துவார் என்பதை நாம் முழுவதுமாக நம்பி இறைவனிலை தஞ்சம் புகுந்து இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக நாம் ஒவ்வொருவரும் மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு நிறை ஒரு வாழ்வாக மாறுமாகவே பெரிய காணிக்கைகளை இறைவன் விரும்புவதில்லை. காசு, பணம், பொருள் என்று எதையுமே இறைவன் விரும்புவதில்லை. மாறாக நாமே இறைவனுக்கு உகந்த நல்ல காணிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் இறைவன் ஆசைப்படுகின்றாராகவே நம்மையே நாம் இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக மாற்றி இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியினுடைய ஆலயங்களாக இருக்கின்றோம். அந்த தூய ஆவியின் ஆலயமாக இருக்கக்கூடிய நம்மை நாம் இறைவனுக்கு தூய உள்ளத்தோடு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அதுவே நிறைவான காணிக்கையாக இருக்கும். அந்த ஒரு மனநிலையோடு இறைவனுக்கும் பிறருக்கும் நம்மால் இயன்றவற்றை முகமலர்ச்சியோடு கொடுப்போம். ஆமீன். தந்தையிடம்
87:3 ஆண்டவரே என் மன்றாட்டவும் திருமுன் வருவதாக, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் இறைவனை நோக்கி மன்றாடுவதைப் போல நாம் ஒவ்வொருவரும் கூட நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனை நோக்கி ஏறெடுக்கின்ற பொழுது இறைவன் நிறைவாக அதை நமக்கு கொடுப்பார் என்ற ஒரு உள்ள பாங்கோடு இறைவனை நோக்கி நம்முடைய தேவைகளை எடுத்து கூறுவோம். அவரே பாதுகாப்பான அரண் என கூறி எம்மை பாதுகாத்து வழிநடத்திடும் இறைவா, உம்மால் திருப்பொழிவு செய்யப்பட்ட எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவு நிலையில் உள்ளோர் அனைவருக்கும் உடலுள்ள நலமளித்து எல்லா சூழல்களிலும் அரணாயிருந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவர்கள் கடவுளின் அன்பிற்குரியவர்கள் என்று அயலாருக்கு உதவிட பணித்திட்ட இறைவா, நாங்கள் உதவி செய்வதிலும் பகிர்தலிலும் இறையேசுவின் பாதைதனை பின்பற்றிடவும் எங்கள் பிள்ளைகள் இப்பண்பு நலன்களில் வளர நாங்கள் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்திடவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என ஆறுதல் தரும் இறைவா, உடல் நோய்களாலும் பலவிதமான பிரச்சனைகளால் ஏற்பட்ட உள்ள கவலைகளாலும் வருந்தும் உம் மக்களுக்கு நீரே நல் மருத்துவராயிருந்து அவர்களுடைய உடல் நோய்களையும் உள்ள சோர்வுகளையும் நீக்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் தூய இறைபற்றுள்ள நடத்தையில் சிறந்து விளங்க வேண்டும் என தூய வாழ்வு வாழ அழைக்கும் இறைவா, எமது பங்கின் சிறார், இளையோர், பெரியோர் அனைவரும் இறை அச்சத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் என அன்புறவில் வாழ பணித்த இறைவா, எம் அன்பிய மக்கள் அனைவரும் ஒருவர் மற்றவரின் மீது பரிவு கொண்டு நல்ல செய்து ஒற்றுமையுடனும் அன்புடனும் வாழ நல்லதொரு இறை சமூகமாக மாறிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் நலன்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, இதோ இத்தருணத்திலே முழுவதுமாக நாங்கள் எங்களையே முழுவதுமாக உமக்கு உகந்த காணிக்கையாக எங்களை கொடுக்க செய்தருளும். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களையே தூய ஆவியினுடைய ஆலயங்களாக மாற்றி
முழுவதுமாக உமக்கு உகந்த காணிக்கையாக கொடுக்க செய்தருளும். இறைவா, இத்தருணத்திலே சிறப்பான விதத்திலே எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, இந்த குடும்பங்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த குடும்பங்களிலே ஒற்றுமையும் சமாதானம் அன்பும் நிறைவாக இருக்க செய்தருளும். இந்த குடும்பங்களிலே விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை முழுவதுமாக உருவாக்கி குடும்பங்களிலே சமாதானம் ஊற்றெடுக்க நீர்தாமே அருள் புரிய வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ இத்தருணத்திலே சிறப்பான விதத்திலே நோயினால் வாடக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இந்த கொரோனா நோயானது மீண்டுமாக தலையெடுக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்திலே முழுவதுமாக அந்த நோயாளிகள் ஒவ்வொருவரையும் நேர்தாமே காத்து உம்முடைய ஆசீரால் அவர்களை முழுவதுமாக நிரப்பி அவர்களை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் எங்களுடைய பங்கு சமூகத்திலே நோயினால் வாடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய குணமளிக்கக்கூடிய கரங்களினால் அவர்களை நீர்தாமை நிறைவாக தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சிறப்பாக இதோ இத்தருணத்திலே ஜெபிக்கின்றோம். இறைவா, எங்களுடைய பங்கு சமூகத்திலே உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் எண்ணங்களையும் இயக்கங்களையும் அறிந்திருக்கின்ற நீர் முழுவதுமாக அதை நிறைவுபடுத்தி எல்லா குடும்பத்தையும் வளங்களாலும் நலன்களாலும் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இதோ இத்தருணத்திலே நிறைய குடும்பங்களிலே பொருளாதார பின்னடைவின் காரணமாக குடும்பத்தில் வறுமையும் அதே போல குடும்பங்களிலே அடுத்த கடன் தொல்லைகளையும் அதிகமாக இருக்கக்கூடிய இத்தருணத்திலே இந்த குடும்பங்களை எல்லாம் உம்முடைய அருளாலும் ஆசீராலும் முழுவதுமாக நிரப்பி இவர்களுடைய கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், கவலைகள் இவற்றை முழுவதுமாக நீர் நீக்க வேண்டும் என்று சிறப்பாக இத்தருணத்திலேயும் மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களிலே வேதனையிலும் சோதனையிலும் அவர்கள் விழந்து கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய காதுகளால் கேட்கின்றோம். அந்த குடும்பங்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னத்தை முழுவதுமாக அவர்களுக்கு கொடுத்து அவர்களை காத்து வழி நடத்தியருளும். எல்லா தருணத்திலும் யார் இல்லை என்றாலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி காக்கின்றீர் என்பதை நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே உணரச் செய்தருளும். இறைவா, பல தருணங்களிலே நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதாக இருக்கின்றோம். அந்த மறதியை முழுவதுமாக மாற்றி எங்களோடு ஒவ்வொரு தருணத்திலும் எங்களுடைய இன்ப துன்ப வேலைகளில் எங்களோடு வழித்துணையாக நீர் நடக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை வாழச் செய்தள்ளும். அன்பு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அன்று நீர் எவ்வாறு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்தீரோ அதுபோல எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்புருவாய் மாற்றிடுவாய். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல உள்ள அன்பு உலகில் இல்லையே. உள்ளம் வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உனதன்பை வாழ்ந்திடவே மணிப்பொருளாய் மாறிடவே. உனதன்பை வாழ்ந்திடவே பரிபொருளாய் மாறிடவே என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே பலியனவே அன்பில் இணைந்திடுவே. பலியனவே அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிபொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளவுமை மன்றாடுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
தூயவரான தந்தை, என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நிதியமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்து காலங்களில் மாற்றங்களை முறைப்படுத்தி உமது சாயலில் மனிதரை உருவாக்கினே. இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நீரை பணிய வைத்தே. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதினாள்களாக ஆட்சி செலுத்தவும் நீரே செய்தருளினே. இவ்வாறும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராக புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீரே செய்தருளினே. ஆகவே தூதரோடும் அரியணை சூழ்வோம், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மதுமையுமே புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே. உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதுகாயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய இவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும், குருக்கள், கன்னியர், துறவேரின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசற்ற குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலும் குழுமங்களிலும் அறித்த அத்தனை ஆன்மாக்களையும், குறிப்பாக இக்கால சூழலிலே கொரோனா நோயினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான்லியனார்தியார், புனித ஆரோக்கியநாதர், புனித மிக்கேல் தூதர், எமனின் மறை சாட்சியாகிய புனித தேவசகாயம் பிள்ளை, புனித அந்தோனியார், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தந்தை உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் விண்ணில் போல் மண்ணிலும் நிறைவேறுக.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்பதற்கு அமைதி மற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவதறிந்த இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமுடன். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவாள் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் சிறப்பாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்று உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு கொடுத்தல் ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறி வாழும் சென்று வாருங்கள், ஆண்டவர் துணை நிற்கின்றார். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும் பங்கு தந்தை நல்ல உடலுள்ள அலத்துடன் பங்கை வழிநடத்தவும் பங்கு வளர்ச்சிக்காகவும் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களின் வளர்ச்சிக்காகவும் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை
எங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்கள் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரையின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென்.